ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இருந்து கடந்த 27ஆம் தேதி ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது PM விஸ்வகர்மா அப்படிங்கிற மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை தமிழக அரசு இனி செயல்படுத்தாது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியீடு இருக்குது. இதை பற்றின தகவல் முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த தகவலை நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த விஸ்வகர்மா திட்டத்தை இனி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. அதுக்கு பதிலாக புதுசா ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 4/1/2024 அன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு சார்பில் இருந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த PM விஸ்வகர்மா திட்டத்துல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும், அதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராத காரணத்தினால பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தை இனி இந்த தமிழக அரசு செயல்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்னென்ன சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த PM விஸ்வகர்மா திட்டத்துல இந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரியமாக குடும்ப அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக வழிகாட்டுதல்களில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பும் எந்த ஒரு நபரும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்கீமுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு அப்படின்னு பார்த்தோம்னா காமிக்கிறோம் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக குடும்ப தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை சொல்லியிருக்காங்க மத்திய அரசினுடைய இந்த திட்டத்துல, விஸ்வகர்மா திட்டத்துல. பட் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, அவங்க குடும்பமோ அல்லது பாரம்பரியமாக அந்த தொழில் செய்யலனாலும் இப்போதைக்கு அவங்க அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் எலிஜிபிலிட்டியா நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இது ஓகே தான். அடுத்ததா, இந்த திட்டத்தில் பயன்பெறுவோரின் குறைந்தபட்ச வயது வரம்பினை 35 உயர்த்தலாம். இதனால் தங்கள் குடும்ப வர்த்தகத்தை தொடர அதனை நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற முடியும். அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 35 உயர்த்த சொல்றாங்க. ஆனா மத்திய அரசினுடைய இந்த திட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மினிமம் ஏஜ் ஆஃப் த பெனிஃபிஷரி should be 18 years. 18 வயசுக்கு மேல இருக்கணும். 18 வயசு தாண்டிட்டாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 35 வயசா உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மூணாவது ஒரு ரீசன் பாருங்க. கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. கரெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்துல பொறுத்த வரைக்கும் பயனாளிகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த பொறுப்பு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை மாத்தி வருவாய்த்துறை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை எடுத்திருக்கிறாங்க. பட் அதை செயல்படுத்தல. 15/3/2024 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அனுப்பிச்ச கடிதத்துக்கு பதில் கொடுத்திருக்காங்க. பட் இது சம்பந்தப்பட்ட பதில் எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு எதுவுமே கொடுக்காத காரணத்தினால இந்த மாதிரி மத்திய அரசினுடைய இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. ஏன்னா நாங்க கொடுத்த கோரிக்கையை அவங்க மாத்தல. அப்போ இதுக்கு பதிலா தமிழக அரசு சார்பில் இருந்து புதுசா ஒரு திட்டத்தை நாங்க அறிமுகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு திட்டம் வரப்போகுது. இந்த PM விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த திட்டம் இனி தமிழ்நாட்டுல இருக்காது. ஸோ அதுதான் இந்த செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயன்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கார்பெண்டர்ஸ், கோல்டு சில்வர் மேக் பண்றவங்க, மேசன்ஸ், மண்பாண்டங்கள் செய்யறவங்க எல்லாருமே நிறைய இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் அப்ளிகபிளா இருந்தது. சம்பந்தமான வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருந்தோம்.
பட் இப்போ தமிழக சார்பில் வந்து இந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இனி பிரதமரினுடைய அந்த விஸ்வகர்மா திட்டம் தமிழ்நாட்டுல இருக்காது. அதுக்கு பதிலாக புதுசா ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த திட்டம் அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். நீங்க இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஏதாவது இந்த விஸ்வகர்மா திட்டத்துல அப்ளை பண்ணிருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. சரி, புதுசா என்ன திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.